ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் காவேரியும் விஜயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அந்த சீரியலில் இப்போ ஒரு கார் சீன் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் ரொம்பவும் எமோஷ்னலாக லக்ஷ்மி பிரியா அந்த காவேரி கேரக்டரை ரொம்பவும் எமோஷ்னலாக ஹார்ட் டச்சிங்காக பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய அந்த மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் காவேரி விஜய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அந்த கப்புள்ஸுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த கேரக்டரை பற்றி லக்ஷ்மி பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ரொம்பவும் கஷ்டத்தையே அனுபவித்த ஒரு கேரக்டர். தன்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாருமே செட்டில் ஆன அப்புறம் அந்த கேரக்டரும் தன்னுடைய காதலன் கூட சந்தோஷமாக தன்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போதே அந்த இடத்துலையே அந்த அந்த கேரக்டரோட அந்த ட்ரீமுக்கும் சரி, அந்த கேரக்டருக்கும் சரி ஒரு எண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இதான் நினைக்கிறேன். நான் அந்த ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணி என் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது அந்த 3 வருஷம் அந்த காவேரி கேரக்டர் என்னென்னலாம் அனுபவிச்சிச்சோ அதெல்லாம் நானும் என்னுடைய கண்ணு முன்னாடி போச்சு. எனக்கு அது அது ஒரு சீரியல், அது ஒரு ட்ராமா அப்படி என்னவா இருந்தாலும் உண்மையிலேயே நான் 3 இயர்ஸ் அந்த காவேரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட வாழ்ந்துட்டேன். அதனாலேயோ என்னமோ அந்த ஆக்சிடென்ட் சீன் எனக்கு அவ்வளோ ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. இட் மீன்ஸ் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியலாகவே அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. இப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திச்சுட்டு கடைசியில் அது தன்னுடைய காதலன் கூட சந்தோஷமாக இருக்க போது, தன்னுடைய குட்டி இளவரசியோ வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு கேரக்டரை நம்ம இல்லை இது எதுவுமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இதை ஃபுல்லாக நம்ம ப்ரோக் பண்ணால் எப்படி இருக்கும். லிட்ரலி எனக்கு அப்படி தான் இருந்தது. பிகாஸ் நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது வருது அப்படிங்கும்போது அதை அனுபவிக்க நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய வலி. அதை நான் அவ்வளோ ஃபீல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீனோட எல்லா ஃபோட்டோஸையும் அவங்க ஷேர் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. மகாநதி சீரியல் என்னுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம். அதாவது என்னுடைய லைஃப்பை 0 to ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்த சீரியல் மகாநதி. அது மட்டும் கிடையாது, மகாநதி இவ்வளோ நாள் விஜய் டிவியில் டாப்பில் இருக்குதுன்னா அதுக்கு வேறு யாரும் இல்லை, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான் காரணம். ஆஸ் வெல் அஸ் நான் இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டைரக்டருக்கு நான் இதில் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னுடைய லைஃப்பை அப்படியே தலைகீழாக மாற்றின சீரியல். அதுக்கப்புறமேலு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான அந்த காவேரி கேரக்டர். அந்த கேரக்டருக்கு இப்போது இதில் அவங்க என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த குட்டி இளவரசிக்கு என்ன ஆகுமோ, இல்லை காவேரிக்கோ என்ன ஆகுமோ அப்படிங்கிறது பெரிய சஸ்பென்ஸ் தான். பட் உண்மையிலேயே அந்த ஆக்சிடெண்ட் எனக்கு அவ்வளோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. என்னால் கிட்டத்தட்ட அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. மேற்கொண்டு சீரியலில் இதுக்கு மேலே நானும் உங்கள் கூட கண்டினியூ பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. கமருதீனோட என்ட்ரி இருந்த பெரிய குழப்பத்துக்கு அப்புறமேலு இந்த மாதிரி லக்ஷ்மி பிரியா ஒரு எமோஷ்னலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மகாநதி சீரியலோட ஃபேனாக அப்படி இருந்தனா வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.